ஸ்கவுண்டல் இடியட் கண்ட்ரி ப்ரோ. குதிரை எதுக்கு திட்டுற? மறுபடியும் மிரண்ட போது. செல்லி உன்ன திட்ட மேன். ஏன் என் குதிரையை தொட்ட? தொடலனா சீம நாய்க்குட்டி மாதிரி புசு புசுன்னு இருக்கிற. அப்புறம் உன்னை மிதிச்சு உதைச்சு ஃபுட்பால் ஆடி இருக்கும். என் குதிரை பத்தி உனக்கு தெரியாது. அதான் ஏறி சவாரியே செஞ்சுட்டானே. உன்னை பத்தி தான் தெரியாது. புரிஞ்சுக்கலாமா? உன்னை என்ன பண்ண பாரு. பார்க்கத்தானே வந்திருக்கேன். மிஸ்டர், உடம்பு எப்படி இருக்கு? அதான் முதலே சொல்லிட்டேனே, சீம நாய்க்குட்டி மாதிரி புசு புசுன்னு இருக்கானு. இப்ப பாட் பாட்டா சொல்லட்டுமா? எங்க அப்பா யாருன்னு உனக்கு தெரியுமில்ல? உங்க அம்மாவுக்கு புருஷன். எனக்கு அவரையும் தெரியும், உன்னையும் தெரியும். உன்னை? வாடே. Fool idiot, damn it! I'll see your end. ராசா, நான் ஒன்னையே நினைச்சு உருகிக்கிட்டு இருக்கேன். எவ்வளவு ஒருத்தி மச்சான் மச்சான் ஆனாளே, அந்த குட்டியை எழுதிட்டு வந்திருக்கீங்களே, இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? அவ யாருன்னு கூட எனக்கு தெரியாது. கோயில்ல டான்ஸ் ஆடுறதுக்காக தான் அவளை கூட்டிட்டு வந்தாங்க. ஊர் பேர் தெரியாத குட்டி. சலக்கு சலக்குன்னு சத்தம் கேக்குது. பேயா மோகினியா? ஆமா, இந்த வீட்டுல பேய் இருக்கிறதா சொன்னீங்கல்ல? ஆமா. உடனே ஓடிடுவோம். பயமா இருக்கு. பேய் இல்லடா, பொசகத்தவனே. நல்லா பாரு, கீழே தெரியுது 2 காலு. பேய்க்கு ஏதுடா காலு? நீயா? விடியா? ஆட்டத்துக்கு தான் அங்கேயே பணம் கொடுத்துட்டேனே, இங்கேயே வந்த. நடுராத்திரியா போச்சு, எங்க தங்குறதுன்னு தெரியல. இந்த ஊர் ஆம்பளைங்க பொம்பளைங்களே பார்த்தது இல்ல போல. உன்னையும் சேர்த்துதான். பாயா, கழுதைக்கு புடவை கட்டினா கூட கவுந்து கவுந்து பாப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்க யாரும் கவுந்து பார்க்க மாட்டாங்க, நீ வெளியே போ. சதா போயா. டெட்டு. என்னடா இது, திறந்த வீட்டுல ஏதோ நுழைஞ்ச மாதிரி வந்து படுத்துக்கிட்டா? ஏய் எழுந்துரு. ஏய் எழுந்துருனா? தூங்குறேன். ஆட்டமா காட்டுற உன்ன. உன்ன வீடியோ. ஒரு சின்ன பொண்ணு, ஒரு கன்னி பொண்ணு, ஹல்வா துண்டு மாதிரி அழகான பொண்ணு. இந்த அர்த்தராத்திரில எங்க போவேன்? இந்த கதையில வேணாம், வெளியே போ. இத பாரு, உனக்கு தில் இருந்தா என் பக்கத்துல படு. என் கற்பை காப்பாத்திக்க எனக்கு தெரியும். வீக்கா நாளுன்னா வெளியே போய் படு. யோ யோ, என் தூக்கத்துக்கு எடுக்காதையா. என் புள்ள பூச்சி, பொண்ணாச்சேன்னு பாக்குறேன். இன்னைக்கு ஒரு ராத்திரிக்கு மட்டும்தான், விடிஞ்சது காணாம போயிடணும். முடியாது. என்ன கொண்டாலும் என் போன கூட உங்க வராது. என்ன சண்டை? பக்கத்துல ஒரு டான்ஸ் ப்ரோகிராம் இருக்கு, கூப்பிட்டு ஆடட்டாங்களா? போக வேண்டியதானே? நீ ஒரு குதிரை முட்டையா? பின்ன என்னையா நேத்து ஏன் இங்க வந்து படுத்த? இங்க வரலனா இந்த மாமக்கார ஊர்ல இருக்கிற பணக்கார வீடா புடிச்சு என்ன கூட்டிட்டு போய் பலானதுக்காக அதாயா படுக்கிறதுக்காக வேலை பேசுவான். இது வரைக்கும் எப்படியோ தில்லா இருந்தேன், கற்ப காப்பாத்திக்கிட்டேன். இன்னும் ரொம்ப செலுத்துக்கிற. நீ யாரையா திறக்கிறதுக்கு? இந்த பார், அவளா வந்து அழைச்சிட்டு போ. கட்டாயமா கூட்டிட்டு போறது தப்பு. அடிக்கிறேன். நான் பாக்குறதா ஒரு மாதிரி, அப்புறம் கோவம் வந்துச்சு. அடிக்கிறேன். இப்ப எனக்கு கோவம் வரல, நான் அப்புறமா வந்து உன்னை கவனிச்சுக்கிறேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்யா. நீதான் சரியான ஆம்பளை. தேங்க்ஸா கழுத காலு. அடிக்கடி என்ன தொடறது, இப்படி தோல்ல தொத்திக்கிற என்கிட்ட வச்சுக்காத. ஐயா, நீங்க நல்லா இருக்கணும். எதுக்காக குழந்தைய தூக்கி எறிஞ்ச? ரோடு கார் போகத்தான், குழந்தைங்க விளையாட இல்ல. ரோடு கார் போகத்தான், ஆனா குழந்தைய கொல்றதுக்காக இல்ல. என்ன கொலைகாரின்னு சொல்றியா? தமிழ்ல இதுக்கு மேல வார்த்தையே இல்ல. கண்ணாடிய பாரு, குழந்தைய தூக்கி எறிஞ்சியே செத்துருந்தா? உலகம் ஒண்ணு தலைகீழ மாறிடாது. இந்த நாட்டு கோடிக்கணக்கான ஜனத்தொகையில ஒண்ணு குறைஞ்சிருக்கும். அது இந்த நாட்டுக்கு நல்லதுதான். உன் திமிருக்கு ஒரு முடிவே இல்லையா? இருக்கு, அதுதான் உன்னை ஒழிக்கிறது.
என்ன ஒழிக்கிறதா? வலிய வந்து என்கிட்ட மாட்டிக்கிட்டு வக்கனையா பேசுற போடி. ராசா, அந்த ராங்கிக்காரியை சும்மா விட்டுறாத. இங்கிலீஷ்ல திட்டுற தலைவா விடாத. போட்டு தாக்குங்க. என்னடா நீ இவளை பார்க்கவே கூடாதுன்னு சொன்னல? அண்ணே, நான் தான் அவரை தேடி வந்தேன். நான் அவரை மனசார விரும்புறேன். இந்த பிச்சைக்கார பயலையா? ஊர் பேர் தெரியாத அனாத பயலையா? என் கௌரவத்தை குழி தோண்டி புதைச்சிட்டிய. டேய், உன் கனவுல கூட நீ நினைக்கிறது நடக்காது. ஐயா, என்கிட்ட பணம் இல்ல, ஆனா பாசம் இருக்கு. விரும்புற பொண்ண காதலிக்கிறது தப்பா? காதல் காதல். யாரு யாரடா காதலிக்கிறது? அவர் அடிக்க உனக்கு உரிமை இல்ல. நீ நீ ஒரு ஏன் நிறுத்திட்ட? நான் ஒரு காட்டு முராண்டி கொலவரி பிடிச்சவன் சொல்றியா? போயிட்டுக்கு முடியாது. எங்களை பிரிக்க உன்னால முடியாது. நான் வாழ்ந்தா இவரோட தான் வாழ்வேன். லட்சுமி, இது நிச்சயம் சத்தியம். எங்களை பிரிக்காதீங்க. லட்சுமி, இவன் உயிரோட இருந்தாதானே நீ வாழ்வ. டேய், பிடிக்கடா. ஐயா, நான் சொல்றத கேளுங்க. ஐயா, நான் சொல்றத கேளுங்க. தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க. ஐயா, ஐயோ, என்னமா அடிச்சிருக்கானுங்க பாவி பசங்க. தக்காளி மாதிரி இருந்த உடம்ப கண்ட இடத்துல அடிச்சுட்டானுங்க. அவங்க கையில புத்ததான் வைக்கணும். அப்பா, நீ பிடிக்கிறியா முதுக ஒடிக்கிறியா? சும்மா இருயா, எனக்கே அழுவையா வருது. ஏய், என்னது? எதுக்கு என் மேல விழுகுற? நான் வேணும்னா விழுந்தேன். உன் உடம்புதான் சும்மா வழவழான மொசைக் தர மாதிரி இருக்கு. வழுக்கி விழுந்துட்டேன். வழுக்கி விழுகிறது ரொம்ப ரொம்ப தப்புமா. இந்த தடி பசங்க வர எங்கேயோ காணாம போயிட்டாங்க. இது என் உயிர் எடுக்கு. ஏய், என் முதுமையில உட்காந்து ஒரு பாட்டை பாடிட்டியா? மூஞ்ச பேத்து விடும் பேத்து. ஏ மங்கம்மா, இப்ப என்னாச்சு உனக்கு? குடிய முழுகி போச்சியா? யாரு கேட்டியா சவால் விட்ட? அவ கழுத்துல தாலி கட்ட போறியாமே? உன்னையே நம்பிட்டு இருக்கிற என் கழுத்துல எதையா கட்ட போற? இதுக்கு என்ன பதிலு? இதை விட பெரிய தாம்பு கைத்து உன் கழுத்துல கட்டி தூக்குல தொங்க விட போறேன். லூசு, அவங்க அப்பனுக்கு புத்தி வரணும். அவன் மகளை காணாம ரத்த கண்ணீர் வடிக்கணும் தானே சபதம் போட்டு வந்தேன். ஷோக்கா விடுறிய டூப்பு. தென்னை மரத்துல பண்ணி ஏறுதுன்னா நம்புறதுக்கு நான் ஒண்ணு சின்ன பப்பா இல்லையா? யோ, தின்னது ஜீரணிக்க ஜீரக தண்ணி குடிக்கிறவ அவ. நான் பழைய சொத்து தின்னுட்டு பட்டினியா கிடக்கிறவ. அவளை கட்டிக்கிட்டா கட்டல குலாவலாம், என்ன கட்டிக்கிட்டா கட்டாந்துறதானே. யோ, ஃபர்ஸ்ட் நைட்ல அவன் மேல சென்ட் வாசனை வீசும், என் மேல பேர்வ வாட வீசும். கார் இருக்கு, பங்களா இருக்கு, பொண்ணுகிட்ட செவப்பு தோல் இருக்கு. எல்லாம் பார்த்து மயங்கிட்டு இங்க வந்து சாக்க சொல்றீங்களோ? அவளை இப்ப நிறுத்த போறியா இல்லையா? நான் ஏன் நிறுத்தணும்? அது என் உரிமை குரல், என் ரைட். நான் அப்படித்தான் திட்டுவேன். போனக்காளி, கொப்பரக்காதி, முட்டைக்கண்ணி. ஏய், வேற வழியே இல்ல, உன்னை விரட்டத்தான் போறேன். விரட்டுவையா? விரட்டுவேன். நாளைக்கு தினகரன் பேப்பர்ல காதலன் கைவிட்டதால் காதலி தற்கொலைன்னு என் போட்டோவோட நியூஸ படிக்கத்தான் போறேன். விருதுப்பட்டிக்கு போற சரியில விலை கொடுத்து வாங்கிட்டேன். இப்படி கத்திக்கிட்டே இரு, நான் வரேன். போயா போ. அவளுக்கு ஒரு தாஜ்மஹாலை கட்டு, எனக்கு அனார்கலிக்கு கட்ட மாதிரி ஒரு சமாதியை. இப்ப புரிஞ்சுதாயா? பூ பறிக்க வேண்டிய இந்த கை ஏன் உயிரை பறிக்க வந்தது? ஊருக்கெல்லாம் நியாயம் சொல்றல, இப்ப எனக்கு சொல்லியா? சொல்லு, சொல்லையா, சொல்லு. சித்ராவை கொலை செய்ய உனக்கு நிறைய காரணம் இருக்கு. அப்ப ஏன் இதை தடுக்கிற? மங்கம்மா, உன்னை விட அதிகமான காரணம் எனக்கு இருக்கு. ஏன், இன்னும் நிறைய பேருக்கு இருக்கு. அப்ப செஞ்ச தப்புக்காக ஒரு அப்பாவி பலியாகலாமா? காத்து சந்தனக்காடு வழியா வீசினா அது மணக்கு, அதுவே சுடுகாடு வழியா வீசினா நாத்தமா இருக்கு. அது காத்தோட தப்பா? அப்படிதான் அந்த சித்ராவும். சித்ராவை கொலை செய்யறது என்ன நியாயம்? பாசம் தாங்காம அவ அப்பன் துடிப்பானே, அன்னைக்கு நான் துடிச்ச மாதிரி. துடிக்க வைப்போம், கடைசியா திருந்தவும் வைப்போம். ஆனா அதுக்கு கொலை செய்யறது வழி இல்ல. அதுவும் இல்லாம இப்ப சித்ரா ஏன் பாதுகாப்புல இருக்கா. அவளுக்கு எந்த ஆபத்து வரக்கூடாது. இப்ப நீ போ. ஓ மங்கம்மா, உன் கண்ணீருக்கு நிச்சயமா பதில் கிடைக்கும். போறேயா, போறேன். எல்லா பழியையும் நீ ஏத்துக்கிட்டு நியாயத்துக்காக எப்படி போராடுறேன்னு எனக்கு தான் தெரியும். அதனால உன் பேச்சை நம்பி இவளை உயிரோட விட்டுட்டு போறேன். அன்னைக்கு ஒரு பொண்ணு பணத்தோட வந்து நியாயம் கேட்டப்போ அந்த பணத்துக்கும் உனக்கு என்ன சம்பந்தம்னு தூக்கி எறிஞ்சியே. அந்த ஒரு பணத்துக்கு மட்டுமல்ல, இன்னைக்கு எத்தனை பணத்துக்கு உங்க அப்பா சம்பந்தப்பட்டிருக்காருன்னு புரியுதா?
உனக்கு புரியுதோ இல்லையோ, காலம்தான் உன் மௌனத்துக்கு பதில் சொல்லணும். என்னது கிழவனுக்கா மாலை? யாரு கிழவன்? பார்த்துவேன் நம்மாளு. அப்ப முத்தப்பா அவர் செத்துட்டாரு. செத்துட்டானா? ஆமா, நீ செஞ்ச சித்திரவதையால அவர் செத்து பல நாளாச்சு. என் தாய்க்கு கூட தெரியாத இந்த உண்மை உனக்கு மறைக்கப்பட்டது. நீ அவரை சிறையில் அடைச்சு வச்சிருந்தேங்கிற உண்மை ஊருக்கு தெரியணும்னு தான் நான் அப்பா வேஷத்துல நடமாடினேன். ஏன் வீணா பேசிக்கிட்டே கட்டியா தாலிய? உன் சந்தோஷம் தான் என் சந்தோஷம். உங்க சபதத்துல தோத்து போயிட்டீங்க. இப்ப என்ன செய்ய போறீங்க? உலகமே எனக்கு எதிரி ஆயிடுச்சு. நான் தோத்துட்டேன். இதனால உங்ககிட்டயோ மற்ற யாருக்கிட்டயோ மன்னிப்பு கேட்டு வாழ விரும்பல. அதை என் உடம்புல ஓடுற ரத்தம் கூட அனுமதிக்காது. நான் சவால் விட்ட மாதிரி சாகிறத தவிர வேற வழி இல்ல. குண்டு என் கையில. முதலாளி, இப்படி ஏடா கூடமா ஏதாவது செய்வீங்கன்னு தான் ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கேன். நான் துரோகத்துக்கு துணை போக மாட்டேன், தியாகத்துக்கு தான் துணை போவேன். சந்தோஷமா ஆசீர்வாதம் பண்ணுங்க.